சித்த முறையில் உடலின் நன்மையை காப்பது காயக்கற்பம். கற்பம் என்பது உடம்பினை நோயிராதபடி தன்னிலையில் வைத்திருப்பது. நரைத்திரை மூப்பு இவற்றையும் பிணிகளையும் நீக்குவது. ஔவையார் உடம்பின் பயணம் என்னும் அதிகாரத்தில் கற்பத்தை பற்றி கூறியுள்ளார். உடம்பை காப்பது கற்பம். கற்சிலை பன்னெடுங்காலம் அழியாதது போல உடலை மாற்றும். கற்பம் என்பது பொது சிறப்பு என இரு வகையில் அடங்கும். பொது கற்பம் மேனிக்கு எழில் மற்றும் பலத்தை தரும், நோய் வராதபடி காக்கும். சிறப்பு கற்பம் சிறப்பாக குற்றக்கேட்டால் வரும் நோய்களை போக்கி உடலை தேற்றும். கற்பம் என்பது நாள்தோறும் செய்து உண்பது, ஏற்கனவே செய்து வைத்திருப்பதை உண்பது என இரு வகையிலும் அடங்கும். கற்பம் என்பதில் ஆதனம் முதலிய பயிற்சிகள் பிராணாயாமம், யோகம், மூப்பதச தீட்சை, அமுரிதாரணை, இயமம், நியமம், நன்னடத்தை, மன தூய்மை ஆகியவும் அடங்கும். மூலிகை கற்பத்தை பற்றியும் கற்ப யோகங்களை பற்றியும் தேரின் யமக வெண்பா கரூரார் வாத காவியத்துள் கூறப்பட்டு உள்ளது. தாது கற்பம் பற்றிய அகத்தியர் செந்தூரம் 300 கூறப்பட்டுள்ளது. கற்பமின்மை, நன்னடத்தை, மன தூய்மை ஆகியவும் அடங்கும். மூலிகை கற்பத்தை பற்றியும் கற்ப யோகங்களை பற்றியும் தேரின் யமக வெண்பா கரூரார் வாத காவியத்தில் கூறப்பட்டு உள்ளது. தாது கற்பம் பற்றிய அகத்தியர் செந்தூரம் 300 கூறப்பட்டுள்ளது. கற்பமுறை பெண்போர் கணவனென்னும் பண்டிதன் சொல் கற்பமுறை. கற்பமுறை பெண்போர் கணவனென்னும் பண்டிதன் சொல் கற்பமுறை. தேரையர் யமக வெண்பா. மன தூய்மையானால் கற்பமருந்து சிறந்த பலனை தரும். அநேக கற்பங்களுடன் மிளகு, உப்பு சேருகின்றன. புளி நீக்கவோ சிறுபுளி சேர்க்கவோ கூறப்பட்டுள்ளது. அகப்பத்தியமான இச்சாபத்தியம் கூறப்பட்டுள்ளது. கற்ப மருந்துகள் 108 என கருவூரார் வாத காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. உயிருக்கு ஆதாரமானது தீயகம், O2 உள்மூச்சு இன்ஸ்பிரேஷன், வெளிமூச்சு எக்ஸ்பிரேஷன், கும்பகம் ரிட்டென்ஷன், பூரகம் 1632-64 பூரகம் இன்ஸ்பிரேஷன், பூரகம் ரேசகம், கும்பகம், பூரகம் ரேசகம், கும்பகம், பூரகம் ரேசகம், கும்பகம். பிராணாயாமம் என்பது வாசி அல்லது வாயுதாரணை எனப்படும். பூரகம், கும்பகம், ரேசகம் முறையே 1:4:2 என விகிதத்தில் அமையும். சுவாசிக்கும் 12 விரலளவு காற்றில் 8 விரலளவு உட்செலுத்தப்பட்டு 4 விரலளவு சுவாசிக்கும் 12 விரலளவு காற்றில் 8 விரலளவு உட்செலுத்தப்பட்டு 4 விரலளவு வீணாகும். பிராணாயாமம் செய்தால் வீணாகும் 4 விரல் காற்றையும் உட்செலுத்தலாம். வல இடது நாசிகளில் சுவாசம் செல்லும் கிழமைகள். வெள்ளி வெண்டிங்கள் விளங்கும் புதன் இடம். வெள்ளி ஞாயிறு செவ்வாய் சனி வளம். வியாழன் வெள்ளி வெண்டிகள் வியங்கும் புதன் இடம். ஃப்ரைடே வெள்ளி ஞாயிறு செவ்வாய் சனி. சாட்டர்டே டியூஸ்டே சண்டே டியூஸ்டே சாட்டர்டே சண்டே ரைட்டு. ஓகேவா? ரைட்டில் எப்போ இருக்கோன்னா டியூஸ்டே சாட்டர்டே சண்டே ரைட்டில் போகும். டியூஸ்டே மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே லெஃப்டில் போகும். மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே 3 நாளுமே வந்து லெஃப்ட்டு = 3. வளர்ப்பிறையில் 3 நாள் வளர்ப்பிறை. தேர்ஸ்டே மட்டும் அங்கே 3 இங்கே 3. டியூஸ்டே சாட்டர்டே சண்டே. மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து என்னது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து 3 லெஃப்ட்டு வளர்ப்பிறை லெஃப்ட்டு. டியூஸ்டே சாட்டர்டே சண்டே 3 சன்னு ரைட்டு. தேர்ஸ்டே தேய்பிறையில் வளம். வாயு சுழிமுனையில் ஓடும்போது சுவாச பந்தனம் செய்வது நன்று. பிராணாயாமத்தால் குண்டலினியை எழுப்பி மதி அமுது உண்ணலாம். பிராணாயாமத்தால் குண்டலினியை
பிராணயாமத்தால் குண்டலினியை எழுப்பி மதியமுது உண்ணலாம். வாயு சுடுமனை ஓடும்போது சுவாசபந்தம் செய்வது நன்று. பிராணயாமம் செய்ய சாத்வீக குணம் வேணும். குண்டலினியை எழுப்பி மதியமுது உண்ணலாம். சத்தகுரமா பிராணயாமத்தால் குண்டலினியை எழுப்பி மதியமுது உண்ணலாம். பிராணயாமம் செய்ய சாத்வீகம் குணம் வேண்டும். கேக்குதா? பிராணயாமத்தா குண்டலினியை எழுப்பு மதியமுது உண்ணலாம். பிராணயாமத்தா குண்டலினியை எழுப்பு மதியமுது பிராணயாமம் செய்ய சாத்வீக குணம் வேண்டும். பிராணயாமத்தை அருணோதயம் முதல் 3 நாழிகள், மத்தியானம் சூரியன் மறைவதற்கு முன்னும் பின்னும் 4 நாழிகை, நடுராத்திரி என 4 முறை செய்யவும். 3 நாழிகை மத்தியானம் சூரியன் மறைவதற்கு முன்னும் பின்னும் 4 நாழிகை, நடுராத்திரி அருணோதயம் முதல் 3 நாழிகை, மத்தியானம் சூரியன் மறைவதற்கு முன்னும் பின்னும் நடுராத்திரி 4 முறை பிராணயாமம் அருணோதயம் முதல் 4 முறை செய்வோம். பிராணயாமம் செய்பவர் நீக்க வேண்டியவையும் சேர்க்க வேண்டியவையும் அந்த வெளில டேபிள் மேலே இருக்கு. பச்சடி வேணும். அவ்வளோ வேணும். வாயு சுடுமனையை ஓடும்போது சுவாசபந்தனம் செய்வது நன்று. பிராணயாமத்தால் குண்டலினியை எழுப்பி மதியமுது உண்ணும். பிராணயாமம் செய்ய சாப்பிடும். பிராணயாமத்தை பிராணயாமம் செய்பவர் நீக்க வேண்டியவும் செய்ய வேண்டியவும் அரிசி, கோதுமை, நெய், பால், தயிர், மோர் சேர்க்கவும். துவர்ப்பு கசப்பு தவிர மற்ற சுவைகளை விளக்கும். மது மாம்சம் நீக்கவும். ஒரு வேளைக்கு 20 முதல் 80 முறை பிராணயாமம் செய்யவும். 20 முதல் 80 முறை பிராணயாமம் செய்யும். பூரித்த நாடியிலேயே ரேசித்தல் பூரித்த பூரகம் ரேசகம் கும்பகம். பூரித்த நாடியிலேயே ரேசித்தல் வியர்வை நடுக்கம் வரும். வேகமாய் ரேசித்தால் பலக்குறை. அடிச்சு பூரித்த நாடியிலேயே ரேசித்தல் வியர்வை நடுக்கம் வரும். வேகமாய் ரேசித்தால் பலக்குறைவு உண்டாகும். ஹீட்டாக இருக்குது, கதவு திறந்தது, அனல்தான் இருக்குது. வேகமாய் ரேசித்தால் பலக்குறைவு உண்டாகும். எதனால் பூரிக்கப்பட்டதோ அதற்கு அந்நிய ஆசியில் ரேசிக்கவும். எதில் ரேசிக்கப்பட்டதோ அதிலேயே பூரிக்கலாம். பிராணயாமம் செய்தால் அம்மா அப்போ புரியாததுலாம் இப்போ படிக்க புரியுதுமா நல்லா. ஆனால் இந்நேரத்தில் புரியுதேம்மா. எதில் ரேசிக்கப்பட்டதோ அதிலேயே பூரிக்கலாம். எதில் ரேசிக்கப்பட்டதோ அதிலேயே பூரிக்கலாம். இசவா காப்பாற்றுங்க. இசவா பூரிக்கப்பட்டதோ அதற்கு அந்நிய ராசியில் ரேசிக்கும். எதில் ரேசிக்கப்பட்டதோ அதிலேயே பூரிக்கலாம். எதில் ரேசிக்கப்பட்டதோ அதிலேயே பூரிக்கலாம். பிராணயாமம் செய்தால் 3 திங்களில் நாடிகள் சுத்தமடையும். செய்த இசப்பா
பிராணாயாமம் செய்தால் 3 திங்களில் நாடிகள் சுத்தமடையும். ஓகேவா? பிராணாயாமம் செஞ்சால் 3 திங்களில் 3 வாரத்தில் நாடிலாம் சுத்தமடையும். அஷ்டாங்க யோகத்தில் இல்லறத்தாருக்கு பத்மாசனம், துறவரத்தாருக்கு சித்தாசனம். இல்லறத்தாருக்கு பத்மாசனம், துறவரத்தாருக்கு சித்தாசனம். இல்லறத்தாருக்கு பத்மாசனம், துறவரத்தாருக்கு சித்தாசனம். பிராணாயாமத்தில் வெளிவிடும் மூச்சு அம் என்ற ஒலியுடனும் உள்வாங்கும் மூச்சு ஷம் என்ற ஒலியுடனும் இருக்கும். பிராணாயாமத்தில் வெளிவிடும் மூச்சு ஹம் என்ற ஒலியுடனும் உள்வாங்கும் மூச்சு ஷம் என்ற ஒலியுடனும் இருக்கும். பிராணாயாமம் பற்றிய விளக்கத்தை ஞான யோக சரநூல்களில் காணலாம். பிராணாயாமம் பற்றிய விளக்கத்தை ஞான யோக சரநூல்களில் காணலாம். திருமந்திரம், திருமூலர் ஞானம், பிராணாயாமம் பற்றிய விளக்கத்தை ஞான யோக சரநூல்களில் காணலாம். திருமந்திரம், திருமூலர் ஞானம், ஞான சரகம், பூரணானந்தர் சிவயோக சாரம், ஔவை குரல், திருவள்ளுவர் ஞானம், காகபுசண்டர் குரல், சிவவாக்கியர் ஞானம் போன்ற நூல்களில் பிராணாயாமம் கூறப்பட்டது. திருமந்திரம், திருமூலர் ஞானம், ஞானசேகரம், பூரணானந்தர் சிவயோக சாரம், ஔவை குரல், திருவள்ளுவர் ஞானம், காகபுசண்டர் குரல், சிவவாக்கியார் ஞானம், ஔவை குரல், திருவள்ளுவர் ஞானம், காகபுசண்டர் குரல், சிவவாக்கியர் ஞானம் என நூல்களில் பிராணாயாமம் கூறப்பட்ட. அஷ்டாங்க யோகம் என்ற அகத்தவம் 8. அஷ்டாங்க யோகம் நியமம் நியமம் ஆதரம் தியானம், பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை சமாதி. நியமம் நியமம் ஆதரம் தியானம், நியமம் நியமம் ஆதரம் தியானம், பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஈசபா, பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை சமாதி. நியமம் நியமம் ஆதரம் தியானம், பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை சமாதி. நியமம் தீதகற்றல், நியமம் நன்றாற்றல், ஆதனம் இருக்கை, தியானம் நினைத்த, பிராணாயாமம் வழிநிலை வளர்ப்பு, பிரத்யாகாரம் தொகைநிலை, தாரணை பொறை நிலை, சமாதி யோசிப்பு. சாதாரண உடற்பயிற்சிகள் உடலின் மேற்புறமுள்ள உடல் தாதுவை பலப்படுத்தும். ஆசனம் உடற்பயிற்சிகள். ஆசனம் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும். சித்தர்கள் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள். பக்தர்கள் கடவுளை காண முயல்பவர்கள். சித்தர்கள் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள். பக்தர்கள் கடவுளை காண முயல்பவர்கள். பல் ஆதனம், எண்ணில்லா ஆதனம். பல் ஆதரம், எண்ணிலா ஆதரம். எனவே ஆசனங்கள் எண்ணற்றன. திருமூலர். பல் ஆதரம், எண்ணிலா ஆதரம். எனவே ஆசனங்கள் எண்ணற்றன. திருமூலர். பல்லாதரம், எண்ணிலா ஆதரம். எனவே ஆசனங்கள் எண்ணற்றன. திருமூலர். ஆசனங்கள் பற்றி கூறியவர் திருமூலர். எனவே ஆசனங்கள் எண்ணற்றன. திருமூலர். பல்லாதரம், எண்ணிலா ஆதரம். எனவே ஆசனங்கள் எண்ணற்றன. திருமூலர். ஆசனங்கள் பற்றி கூறியவர் திருமூலர். ஆசனங்கள்லாம் இவ்வளோ இருக்கு என்று கூறியவர் திருமூலர். பத்திரம், வீரம், பதுமம், கோமுகம், குக்குடம் ஞான சாதனத்திற்கு உரியது. பத்திரம், வீரம், பதுமம், கோமுகம், குக்குடம் ஞான சாதனத்திற்கு உரியது. வீச்சிடியில் என்பவர் ஆசனங்களின் பயன்களை பற்றி கூறியுள்ளார். ஆசனம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியவை: விபரம் அறிந்த ஆசிரியர் துணை வேண்டும். உணவு உண்டு சில மணி நேரம் கழித்து செய்யவும். மலன் சிறுநீர் கழித்து பிறகு செய்யவும். மூக்கினாலேயே சுவாசிக்க வேண்டும். சிறுநீர் கழித்த பிறகு செய்யவும். மூக்கினாலேயே கழித்த பிறகு செய்யும். மலம் சிறுநீர் கழித்த பிறகு செய்யும். மூக்கினாலேயே சுவாசிக்க வேண்டும். மலம் சிறுநீர் கழித்த பிறகு செய்யும். மூக்கினாலேயே சுவாசிக்க வேண்டும். ஆசனம்: மான்தோல், புலித்தோல், சித்திராசனம், வெண்துகள், தர்ப்பை ஏதேனும் ஒன்று. மான்தோல், புலித்தோல், சித்திராசனம், வெண்துகில், தருப்பை ஏதேனும் ஒன்று போட்டு அதன் மேல்
ஆசனம் செய்ய வேண்டும். குடலக்னி ஆக்கினைக்கு ஏற்றுதல். குடலக்னி ஆக்கினைக்கு ஏற்றுதல். அமுது மதியம் வந்து பூர்ணம் சிவபதி வீடு. குடலக்னி ஆக்கினைக்கு ஏற்றுதல். அமுது மதியம் வந்து பூர்ணம் சிவபதி வீடு. பிராணியாமம் மன ஒருமைப்பாடு தக்க ஆசனம் மூலம் குண்டலக்னி சக்தியை குண்டலினி சக்தியை எழுப்பின. பிராணியாமம் மன ஒருமைப்பாடு பிராணாயாமம் மன ஒருமைப்பாடு தக்க ஆசனம் மூலம் குண்டலினி சக்தியை எழுப்பலாம். குண்டலினி சக்தியை அறிபவன் வித்துவான். தூங்கும் குண்டலினியை விழிக்க செய்பவர்கள் யோகிகள். குண்டலினி சக்தியை அறிபவன் வித்துவான். தூங்கும் குண்டலினியை விழிக்க செய்பவர்கள் யோகிகள். குண்டலினி சக்தியை அறிபவன் வித்துவான். தூங்கும் குண்டலினியை விழிக்க செய்பவர்கள் யோகிகள். குதத்திற்கு 2 அங்குலம் மேலும் குயத்திற்கு 2 அங்குலம் கீழும் உடலின் மத்தியில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கும். குதத்திற்கு 2 அங்குலம் மேலும் குதத்திற்கு 2 அங்குலம் மேலும் குயத்திற்கு 2 அங்குலம் கீழும் உடலின் மத்தியில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கும். சந்திரனது மதியமுது என்ற சோமநீர் மத்தியில் மூலாதாரத்தில் கீழே உடலின் மத்தியில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கும். சந்திரன் அமுது குதத்திற்கு 2 அங்குலம் மேலும் குயத்திற்கு 2 அங்குலம் கீழும் உடலின் மத்தியில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கும். உடலின் மத்தியில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கும். 2 அங்குலம் மேலும் குயத்திற்கு 2 அங்குலம் கீழும் குயத்திற்கு 2 அங்குலம் கீழும் உடலின் மத்தியில் மூலாதார குண்டலினி சக்தி இருக்கும். சந்திரன் நமது மதியமுது என்ற சோமநீர் சுழுமுனையின் மேல் பாகத்தில் ஒழுகி கொண்டிருக்கும். சந்திரன் நமது மதியமுது என்ற சோமநீர் சுழுமுனையின் மேல் பாகத்தில் ஒழுகி கொண்டிருக்கும். சிகையின் மத்தியில் பரமாத்மா பொருந்தி இருக்கும். சுழுமுனையின் பாகத்தில் ஒழுகி கொண்டிருக்கும். சிகையின் மத்தியில் பரமாத்மா பொருந்தி இருக்கும். சிகையின் மத்தியில் சிகையின் மத்தியில் பரமாத்மா பொருந்தி இருக்கும். சிகையின் மத்தியில் பரமாத்மா பொருந்தி இருக்கும். சிகையின் மத்தியில் மேல் பாகத்தில் ஒழுகி கொண்டிருக்கும். சிகையின் மத்தியில் பரமாத்மா பொருந்தி சிகையின் மத்தியில் பரமாத்மா பொருந்தி இருக்கும். இயமம் என்பது மயத்தூய்மை. நியமம் என்பது செயல் தூய்மை. இயமம் கொல்லான் பொய்க்கூறான் களவிலான் என்குனான் நல்லான் அடக்குமுடையான் நடு செய்ய வல்லான் பகுத்துண்பாம் மாசிலான் கட்காவம் இலான். நியமம் தூய்மை அருளுன் பொறை வாய்மை நிலை வளர்த்தல் மற்றும் களவு கொலை இவற்றை நீக்குதல். தூய்மை மன தூய்மை செயல் தூய்மை. தூய்மை அருள் பொறை வாய்மை வளர்த்தல் மற்றும் களவு கொலை இவற்றை நீக்குதல். நல்ல செயல்களை செய்வதும் நல்ல மனத்தினை கொண்டிருப்பதுமே கற்பமாகும். நியமந்தவறி தீச்செயல் செய்வதால் உடலுக்கு உண்டாகும் கேடு நியமத்துள்ளும் மனத்துக்கு உண்டாகும் கேடு இயமத்துள்ளும் உடலுக்கு உண்டாகும் கேடு நியமத்துள்ளும் மனத்துக்கு உண்டாகும் கேடு இயமத்துள்ளும் அடங்கும். எனவே ஒழுக்கும் கற்பம் எனப்பட்டது. நியமந்தவறி தீச்செயல் செய்தால் உடலுக்கு உண்டாகும் கேடு இயமத்துள்ளும் மனத்துக்கு உண்டாகும் கேடு இயமத்துள்ளும் அடங்கும். மனத்துக்கு உண்டாகும் கேடு இயமத்துள்ளும் அடங்கும். எனவே ஒழுக்கமும் கற்பம் எனப்பட்டது. எனவே ஒழுக்கமும் கற்பம் எனப்பட்டது. மனம் என்பதனை உள்ளம் மனம் என்பதனை உள்ளம் அகம் நெஞ்சு எனவும் கூறலாம். அந்த கரணம் 4 வகைப்படும். அந்த கரணத்திற்கு துணையாய் நிற்பது அறிவு பொறி புலன் தொழில் கருவிகள். அந்த கரணத்திற்கு துணையாய் நிற்பது அறிவு பொறி புலன் கருவிகள். புலன் தொழில் அறிவு பொறி புலன் கருவி தொழில் அறிவு புலன் பொறி தொழில். அந்த கரணம் 4 வகைப்படும். அந்த கரணத்திற்கு துணையாய் நிற்பது அந்த கரணம் 4 வகைப்படும். அந்த கரணத்திற்கு துணையாய் நிற்பது அறிவு பொறி புலன்
அறிவு பொறி புலன் அறிவு பொறி புலன் தொழில் கருவிகள். அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. கருவிகள் அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. அறிதல் தொழில் கருவிகள். அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. மனத்திலே எண்ணம் தோன்றும், புத்தி எண்ணத்தை ஆராயும், சித்தம் முடிவெடுக்கும், அகங்காரம் அதனை செய்து முடிக்கும். அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. புலன் தொழில் கருவிகள். அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. தொழில் கருவிகள். அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. தொழில் கருவிகள். அறிதல் செய்தலுக்கு அடிப்படை மனமே. மனத்திலே எண்ணம் தோன்றும், புத்தி எண்ணத்தை ஆராயும், சித்தம் முடிவெடுக்கும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம். மனத்தில் எண்ணம் தோன்றும், அதை மனம் புத்தி முடிவெடுக்கும், சித்தம் முடிவெடுக்கும், புத்தி ஆராயும். மனதிலே எண்ணம் தோன்றும், புத்தி ஆராயும், சித்தம் முடிவெடுக்கும், அகங்காரம் அதனை செய்து முடிக்கும். மனத்திலே எண்ணம் தோன்றும், மனம் புத்தி ஆராயும், சித்தம் முடிவெடுக்கும், அகங்காரம் அதனை செய்து முடிக்கும். மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எசமானன். மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எசமானன். மனம் ஒரு நல்ல வேலைக்காரன். சுபர்ணா ஒரு நல்ல வேலைக்காரி, ஆனால் மோசமான எசமானன். சுபர்ணா பேர் போட்டிருக்கு சுபர்ணா புக்கில். சாக்ரட்டீஸ். உள்ளத்திற்கும் உடலுக்கும் நெருக்கமான பிணைப்பு உள்ளது. மனநலம் மண்ணுயிர் காக்கும் வள்ளுவர். மனநலம் மண்ணுயிர் காக்கும் வல்லவர். மன தூய்மையானால் அது ஒன்றே போதும், வேறு எதுவும் முக்கியமில்லை. மனம் தூய்மையானால் அது ஒன்றே போதும், வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். மனம் தூய்மையானால் அது ஒன்றே போதும், வேறு எதுவும் முக்கியமில்லை. அகத்தியர். மனத்தில் உள்ள அழுக்கை யோகியானாலும் நீக்க வேண்டும். சிவவாக்கியார். மனத்தில் உள்ள அழுக்கை யோகியானாலும் நீக்க வேண்டும். சிவவாக்கியார். மனத்தின் முடிவு கருவியான ஆங்காரத்தை அடக்கி புலன்களை நீக்கினால் வீட்டின்பம் நுகரலாம். பத்ரகிரியார். மனத்தின் முடிவு கருவியான ஆங்காரத்தை அடக்கி புலன்களை நீக்கினால் மனத்தின் என்னை எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்க வைப்பியாமா? காசு ஆடு மேய்மா, ஆடு மேய்ச்சி படிக்க வைமா. நான் ஜப்பான் வேலைக்கு போயிட்டு நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா என்னை ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆமாம், அப்போ அக்கா எனக்கு பதிலாக மேய்க்கிறாளாம்மா உனக்கு பதிலாக. மன தூய்மையானது ஒன்றே போதும், வேறு எதுவும் முக்கியமில்லை. ஆகவே மனத்தில் உள்ள அழுக்கு யோகியானாலும் நீங்கள் அம்மா அவளை எதுவும் படிக்க வைக்காதம்மா. பிஜிலாம் மேற்கொண்டு என்னை மட்டும் எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1 lakh ஃபீஸ் கட்டி படிக்க வைமா. மனம் தூய்மையானால் அது ஒன்றே போதும், வேறு எதுவும் முக்கியமில்லை. ஆகவே மனத்தில் உள்ள அழுக்கு யோகினாலும் நீக்க வேண்டும். சிவவாக்கியம். சுபர்ணா, நீ சென்னையில் வேலைக்கு போ, நீ என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வை, நான் அங்கே எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பண்ணுறேன். கேட்டுச்சா? மன தூய்மையானது ஒன்றே போதும், வேறு எதுவும் முக்கியமில்லை. அகத்தியர். மனத்தில் உள்ள அழுக்கு யோகியானாலும் நீக்க வேண்டும். சிவவாக்க. மனத்தின் முடிவு கருவியான ஆங்காரத்தை அடக்கி புலன்களை நீக்கினால் வீட்டின்பம் நுகரலாம். மனத்தின் முடிவு கருவியான ஆங்காரத்தை மனத்தில் உள்ள அழுக்க யோகியானாலும் மனத்தில் உள்ள அழுக்கை யோகியானாலும் நீக்க வேண்டும். சிவவாக்கியார். மனத்தில் உள்ள அழுக்கை யோகியானாலும் நீக்க வேண்டும். மனத்தின் முடிவு கருவியான ஆங்காரத்தை அடக்கி புலன்களை நீக்கினால் மனத்தின் முடிவு கருவியான ஆங்காரத்தை அடக்கி புலன்களை நீக்கினால் வீட்டன்பம் நுகரலாம். பத்ரகிரியார். லார்ட் சிவா அண்ட் ஹிஸ் வர்ஷிப் சுவாமி சிவா. லார்ட் சிவா அண்ட் ஹிஸ் வர்ஷிப் சுவாமி சிவானந்தர். முப்பு என்பது கற்பங்களுள் ஒன்று. இது தமிழ் மருத்துவத்தில் புரட்சியை உண்டாக்குவது. முப்பு என்பது 3 பூதங்களின் வலி, தீ, நீர்
வளித்தீ நீர் பூதம் ஆகாயம். வளித்தீ நீர் மணல் ஆகாயம் சேர்க்கை என்று மூன்று உப்புகளின் வளித்தீ நீர் மூன்று உப்புகளின் கூட்டு என்றும் தீச்சை செய்த பூநீர் என்றும் கல்லுப்பு வேறு எதுவும் தேவையில்லை, சுகுணா மட்டும் போதும். கண்ணை வச்சு காத்திருப்பேன் என்ன ஆனாலும். மூப்பு என்பது கற்பத்தில் ஒன்று. இது தமிழ் மருத்துவத்தில் புரட்சியை உண்டாக்குவது. மூப்பு என்பது மூன்று பூதங்களின் வயிற்றினை சேர்க்கை என்றும் மூன்று உப்புகளின் கூட்டு என்றும் தீச்சை செய்த பூநீர் என்றும் கல்லுப்பு வெடிப்பு சேர்த்து செய்வது என்றும் தலைசன் பிரசவத்தில் பனிக்குடத்தில் நீரின்றி பெறுவது என்றும் பூநீர் அமுரி காரசார வகைகள் சுண்ண பொருட்களில் இருந்து பெறுவது என்றும் கூறுவர். தீச்சை செய்த பூநீரே மூப்பு போகர். மலசலத்தை வாழையில் இட்டு பெறப்படும் தைலத்துடன் வீரம் சேர்த்து செய்யப்படுவது முப்பாகும். திருவள்ளுவர் சூரியானது முப்பு மூன்று வகைப்படும். வாத முப்பு வேதை. இது செய்பவர்களே வாதிகள் என்றும் கூறுவர். இது செம்பு வங்கம் போன்ற உலோகங்களை தங்கமாக்கும். அதுபோல் உடலை தேற்றும். வைத்திய முப்பு பற்பம் சிந்துரும் கட்டு கழங்கு உருக்கு குளிகை போன்ற உயிர் மருந்துகளை எளிதில் முடிக்க பயன்படும். யோக முப்பு இது உடலில் ஊறும் சிவக்குடலை நீராகும். இது சுரப்பிகளின் சத்தாகும். யோகம் செய்தால் முறைப்படுத்தலாம். யோக முப்பு பூர்ணம் பால் சக்தி அமுது அமிர்தம் தீர்த்தம் குடிலை நீர் சுடர். யோக முப்பு என்ற சோம நீரானது கார்ப்பு உவர்ப்பு சுவைகளை உடையது. யோக முப்பு பால் தேன் நெய் போன்று இருக்கும். மதியமுது உண்டவனின் உடல் தாமரை தண்டு போல் மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கும். பழக்காலம் வாழ்ந்து பேரின்ப வீட்டை அடைவான். பிராணியாவும் வாயுதாரணை குண்டலினி சக்தியை தூண்டுதல் அங்கிதாரணை அமுரிய கற்பமாக உண்பது அமிர்தாரணை. அமுரிய சிவநீர் என்று திருமூலர் கூறுகின்றார். கற்பங்களான கற்ப அவிழ்தம் வாயுதாரணை அமிர்தாரணை மூப்பு அனைத்துமே சோதி மருந்து என்று திருமூலர் கூறுகின்றார். ஆயில் அடுப்புணல் அனலை அடுநெறி தேரையர் கரிசல். சுக்கில ஸ்தம்பனம் என்பது காமேஸ்வர கற்பாவில்தம் எனப்படும். பஞ்ச கற்பத்திற்கு காரம் பசும்பால் பயன்படுத்துவோம். பூர்ண சந்திரோதயம் பற்றி திருமூலர் வைத்தியத்தில் கூறப்பட்டுள்ளது. மாவும் மாக்களும் ஐயறிவினவே மக்கள் தாமே ஆறறிவுயிரேடு. தொல்காப்பியம். கற்ப மூலிகையின் வேறு பெயர்கள் அமுக்கரா நகுடவேர் உருளைக்கிழங்கு அபிசிதம் மூலம் மதன காமியவாதி மூலம் கல்யாண பூசணி அக்னி கட்டு நாணல் தருப்பை சீரகம் அசன வேதி கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரிக்கிழங்கு வராகபட்சினி அக்காரம் நாட்டு சர்க்கரை ஆயில்பட்டை கரிமலை வேம்பு கற்ப மூலிகையின் வேர் பெயர்கள் அமுக்கரா நகுடவேர் உருளைக்கிழங்கு அபிசிதம் மூலம் மதன காமியாதி மூலம் கல்யாண பூசணி அக்னி கட்டு நாணல் தருப்பை சீரகம் அசன வேதி கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரிக்கிழங்கு வராகபட்சினி அக்காரம் நாட்டு சர்க்கரை ஆயில்பட்டி கரிமலை வேம்பு கற்பமூலிகை வேறு பெயர்கள் அமுக்கரா நகுடவேர் உருளைக்கிழங்கு அபிசிதம் மூலம் மதன காமியாதி மூலம் கல்யாண பூசணி அக்னி கட்டு நாணல் தருப்பை சீரகம் அசன வேதி கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரிக்கிழங்கு வராகபட்சினி அக்காரம் நாட்டு சர்க்கரை ஆயில்பட்டை கரிமலை வேம்பு கற்பமூலிகை வேறு பெயர்கள் அமுக்கரா நகுடவேர் உருளைக்கிழங்கு
அபிசிதம் மூலம் மதன காமியாதி மூலம் கல்யாண பூஷணி அக்னி கட்டு நாணல் தருப்பை சீரகம் அசன வேதி கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரிக்கிழங்கு வராக பச்சினி அக்காரம் நாட்டு சர்க்கரை ஆயில் பட்டை கருமலை அமுக்கரா நகரவை உருளைக்கிழங்கு அபிசித மூலம் மதன காமியாதி மூலம் கல்யாண பூஷணி அக்னி கட்டு நாணல் தருப்பை சீரகம் அசன வேதி கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரிக்கிழங்கு வராக பச்சினி அக்காரம் நாட்டு சர்க்கரை ஆயில் பட்டை கருமலை அமுக்கரா நகரவை உருளைக்கிழங்கு அபிசித மூலம் மதன காமியாதி மூலம் கல்யாண பூஷணி அக்னி கட்டு நாணல் தருப்பை சீரகம் அசன வேதி கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரிக்கிழங்கு வராகப்பட்சி அக்காரம் நாட்டு சர்க்கரை கருமலை ஔவையார் உலோகங்கள் உடம்பினால் என்று உணர்வு தான் இல்லை உடம்பினால் நுண்ணியதேயா உயிர்குருதி எல்லா உடம்பின் பயனை அயிர்பின்றி யாதியை நாடு வாயு வழக்கறிந்து செடி தடங்கள் ஆயுட்பெருக்கமுண்டா ஊரும் அமிர்தத்தை யுண்டியுறப்பார்க்கில் யூரும் பிறப்பறுக்கலாம் சூரியன் கலந்த சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடு சிவவாக்கியார் பாடல்கள் உண்ட நீர் உனக்குள் பாய்ந்திடில் சண்டனில்லை சாக்காடெய்துவதில்லை உருத்தரித்த நாடில் ஓடுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியை கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவர் மீனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே சாக்கடைதுவதில்லை கான் ஞான வெட்டியான் மன்மது செம்மையானால் அகத்தியர் நெஞ்செறிந்த கொடியவை மறைப்பவும் மறையாவாம் நெஞ்சத்திற் குறுகிய கரியில்லை யாதலின் தொல்காப்பியம் காலமெனும் சுப்பிரமணியன் ஞான் தேரையாட் பாடங்கள் கற்பமுறை பெண்பொருள் காலமெனும் பண்டிதன் சொல் கற்பமுறை செங்கொட்டை பால் வேருடல பிணி உத்தாமணி பாடல் தாலியுத கர்சுன்னத்தின் நெஞ்சபடம் கோண துளையும் பத்திரக்கிரியார் பழக மூல நெருப்பை விட்டு மூட்டி நிலா மண்டபத்தில் பாலை இறக்கி உண்டு பசி ஒழிவது எக்காலம் காகபுசன குறுகை எத்தியே திரியாமற் பிடரி மார்க்கம் ஏறுகின்ற வாசியுந்தான் கற்பந்தானி முப்புரை சுட்டு முழுதழுது நீராக்கி தப்பாமலுண்டு நிலை சார் நீரப்பா அணுப்போல் சருக்கெல்லாம் நிச்சயமாய் பூசியுந்தான் புடத்திற்போடு வீரப்பா நீருமடலான் நவலோகந்தான் தேவையென்ற விந்தையெல்லாம் கைக்கொள்ளாச்சு போகர் 7000 பாடல் வளமுடைய 30 கண்டபோது தீச்சலுடன் உப்புக்கு தீச்சை செய்து பாகத்தில் வெடியுப்பு பஞ்சபூதம் வளமுற்ற பாகத்தின் தீச்சலுடன் திருமூலம் திருமந்திரம் தமிழ் மூலம் உடம்பாரளி உயிரால் அறிவை கற்பத்தை உண்டால் காயம் அழியாது அஞ்சுகத்தில் அழியாமல் காயந்தான் பூர்ண சந்திரோதயம் பாடல் ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊர்தல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண்மன் சகமாமே கூடம் எடுத்து கூடி புக்கும் மங்கையீர் பாக்கிலிடை இடமதுவே திங்களாகும் பாரும் இடைகளை இங்களை மாறியே வழக்கரந்தன்னை பலமான பிங்களை பதுமாசன பாழபத்ராசன குக்கடாசன சிங்காசன ஆர்வி கடுக்காய் பட காலமே இஞ்சியுண்ண காட்டினார் சூத்திரத்தில் மாலையதி லே கடு காமத்யானஞ்சு கருத்து சூலமே தேகமாடா சுக்கிலத்தை கட்டிவிடும் ஞாலமேலுனது விந்து நற்றேங்காய் போலாமே திருவள்ளுவன் ஆயனார் பொது கற்பகங்கள் இஞ்சி கீற்று ப்ளஸ் தேன் நரை திரை மூப்பு நீங்கும் நெல்மா ப்ளஸ் நெய் பிசைந்து கற்பம் பொன்னாங்கனி இலை ப்ளஸ் மிளகு ப்ளஸ் உப்பு அழகு நிலைக்கும் வேம்பு இலை ப்ளஸ் ஓமம் ப்ளஸ் உப்பு நன்மை உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்ண வேண்டும் வேம்பு இலையால் வாழைப்பழம் காயவாகும் கற்றாழை ஊறுகாய் வற்றல் ரசவர்க்க பண்டம் அல்லது கனி புசித்தால் உண்டான நன்மை மணத்தக்காளி சம்மூலம் ஊறுகாய் வற்றல் கறி குடிநீர் மணந்த கழிப்பு உண்டாகும் விலாசம் மூலம் குடிநீர் கறி மரணத்தை தடுக்கும் வாட்கோரை கிழங்கு இளமை உண்டாகும் அமுக்கரா சூரணம் நெய் நகுட வேர் அழகு ஆயில் கொடி வசலையின் இலை கறி பயம் பெருங்கானான் பக்குவம் மன வலிமை உருளைக்கிழங்கு மேகு உப்பு வெங்காயம் நற்பழம் வீரியம் களிப்பரட்டை மேகு உப்பு உழிந்து பிணியால் நலிந்த உடலை தேற்ற
கல்யாண பூசணியின் சக்கையை உண்டு குழம்பை மேலே பூச அக்கினி கட்டு உடல் உரம் பெறும் வெப்பம் குறையும். கையான் சம்பளம் நரைத்திரை மாறும். 1 மாதம் தேன் 1 மாதம் இளநீர். சிறப்பு கற்பம் எருக்கு சம்பளம் சுக்கு வாதப்பிணி. எருக்கு சம்பளம் ப்ளஸ் திப்பிலி பித்தப்பிணி பைத்தியம். எருக்கு சம்பளம் ப்ளஸ் மிளகு கபப்பிணி. அலிஞ்சில் கொட்டை ப்ளஸ் சுக்கு ப்ளஸ் திக்கிலி மிளகு முப்பினி. எருக்கை போன்றே சீதேவி செங்கழனி. அரை மண்டலத்திற்குள் நல்ல குணம். கீழா நெல்லி சமூலம் பசுந்தயிர் மேக நோய் வெட்டை சுரைக்கீரை பூண்டு சோபை கஞ்சாவிரை மிளகு தனுர்வாயு போகும். கர்சூர் தேன் மார்படைப்பு மாலையில் கடுக்காய் காமாலை மகோதரம் பிரம்மை அனுபானம் நல்ல தண்ணீர் நாணல் வேல் குடிநீர் பித்தக்காங்கை சீரகம் சர்க்கரை மேலுதடு கீழுதடு வீங்கும் உபத்திரவம் அருகங்கட்டை ஆலப்பால் பாண்டு புளி அரை மிளகு உப்பு சீரகம் விரைவாதம் மேகக்கட்டை நொச்சி கொழுந்து சுக்கு சீனி கபவெப்ப சீத கழிச்சல் அடிபற்றாமல் மத்தித்து உடல் மெழுகு மலை போலாகும். வல்லைக்கொடி இலை சமூலம் வெகுமூத்திரம் நீரிழிவு மூக்கிரட்டை சமூலம் நாசியை அடைத்து சுவாசம் பந்தனம் பண்ணும். வாத பிரஷ்டை ரோகம் குப்பை மேனி ஆமணக்கு நெய் வாத கபப்பினி தூதுவேலை கறி வற்றல் ஊறுகாய் கண்ணின் பித்த நீர் சேங்கொட்டை லீகியம் தேரின் கரிசல் வாத கபத்தால் காலை அசைக்க முடியாதபடி செய்தல். மார்பில் கடுக்கின்ற கடுமையான நோய் மரணம் பனை வேர் நீர் சூரிய புட எரிப்பு பித்த வெப்பம் படலம் மறைப்பு காமாலை புழுவெட்டு அருகல் தேற்றான் நெல்லி பாண்டு சோபை காமாலை மகோதரம் வீக்கம் வெள்ளை பெரும்பாலும் மூச்சை சூளை மேக வெப்பம் ஓய்தல் தாமரை சம்பளம் பச்சை கற்பம் கோரசுரை பசு நெய் கருத்தமையை முகம் கண்டம் தலை உரம் கபாலத்தில் உள்ள புண்ணில் பூசவும். ஏலமிளகு சூரகம் 3 பங்கு புழுகு 2 பங்கு பசுனை ஆக்கரானம் இரத்தம் வழிந்த வேதனை செய்யும். பீனிச பிணிகள் துளசி சமூலம் கற்பப்படி வாத கபப்பிணி சன்னி வில்மம் சமூலம் ஊறுகாய் குடிநீர் தைலம் உடல் அழகு மாண்பு உண்டாகும். பேச்சை குளற்றும் கபம் தீரும். கிட்டிக்கிழங்கு வற்றல் வெண்குட்டம் கோரைக்கிழங்கு மாவு கபம் போகும். வராக பச்சினி சிறுகீரை மேகு உப்பு புத்தி குருமை உடல் பலம் நன்னாரி மேகு உப்பு குறி துவையல் வடகம் பித்த மேகம் அக்குள் நாற்றம் முத்தாம்னி பால் அல்லது குடிநீரில் தாளித்த சுண்ணாம்பு. தேரன் பாடல் விடமித்த சனி சிரசு உடம்பு நோய் நீங்கும். ஆழம் எழுது பல் துறக்க பல் உறுதிப்படும். ஆயில் பட்டி கருமலை வேம்பு 1 பலம் ப்ளஸ் 1 படி நீர் சூரியப்படம் திரி கடுகு குடிநீர் வாதாதி முப்பினி சுரம் தீரும். எலுமிச்சை பழம் மயிர் நரைத்தல் புத்தி மாறாட்டம் பைத்தியம் பிரம்மை உன்மத்தம் மகோதரம் பக்கசூலை முடக்கு தீரும். தாமரை மகரந்தம் சர்க்கரை தேன் செவிட்டு பிணி நபுஞ்சகம் பிரம்மதண்டு பூவின் தாது முருங்கை பிசின் நபுஞ்சகம் மயட்டுக்கு கற்பம் மூங்கில் வேர் கருவேல மரவேர் நாவல் மரவேர் அரைபலம் நல்ல தண்ணீர் 3 படி நீர் பனை வெல்லம் பசுனை அரைப்படி பங்கு மேல்வாய் கீழ்வாய் படாமல் 1 மண்டலம் முன்னம் அழுடு போகும் குடிநீர் ஆக்கி